இன்றைக்கு நான் உங்களுக்கு பிப்ளிக்கல் 12 மினிஸ்ட்ரீஸ் என்கிற தலைப்பிலே வேத வசனத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். பிப்ளிக்கல் 12 மினிஸ்ட்ரீஸ், வேதாகம 12 ஊழியங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தாபனத்திலே தேவன் தந்திருக்கிற இந்த 12 ஊழியங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஊழியங்கள். அதை இன்னும் மகிமையாய் மேன்மையாய் நாம் செய்ய வேண்டும் என்பதே இந்த செய்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. முதலாவதாக ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரீஸ், ஞாயிறு பள்ளி என்று சொல்லுகிறதான சிறுவர் ஊழியத்தை குறித்து நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். கல்ஃப்ல கேட்கிறாங்க, நாங்க ஃப்ரைடே ஸ்கூல்னா பெயர் வைக்கிறது, எங்களுக்கு சண்டே ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே தானே ஹாலிடேன்னு சொல்லி. அதனால துபாயிலும் குவைட்லும் அவங்க சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சமீபத்தில் எனக்கு அது யோசனையா இருந்துச்சு. அப்போதான் ஒரு ஐடியா வந்துச்சு, ஃபுல் காஸ்பல் ஸ்கிரிப்சர் ஸ்கூல்னு அவங்க சொல்லலாமே. நம்ம சண்டே ஸ்கூல்னு சொல்லிக்குவோம், அவங்க என்ன சொல்லலாம், ஃபுல் காஸ்பல் ஸ்கிரிப்சர் ஸ்கூல்னா அந்த FGSS என்கிற ட்ரேட்மார்க் அழியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல அருமையான ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சிறு பிள்ளைகளை வேத அறிவு ஊட்டுகின்ற அருமையான ஊழியம். அதை நான் தீமோத்தேயுவின் ஊழியம் என்று இன்று குறிப்பிட விரும்புகின்றேன். தீமோத்தேயுவின் ஊழியம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தீமோத்தேயு பெற்ற அருமையான ஊழியத்தை நமது பிள்ளைகளும் முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி மிக அருமையாக நடத்தப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் தெளிவாக கற்று ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்திலே பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்புதலில் தொடங்கி எடுத்துக்கொள்ளப்படுதலில் போய் முடிகிறது. அல்லேலூயா. மனம் திரும்பினது முதல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய வேலை. அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள் ஊட்டி வளர்ப்பதற்கு பரிசுத்த வேத எழுத்துக்கள் அவர்களுக்குள் செவ்வையாய் பசு மரத்தாணி போல பதிக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முறைப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி. குறிப்பாக நம்முடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியுடைய சிறப்பை, சிலபஸனுடைய சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பு மட்டும் 3 ஆண்டுகள் பைபிள் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு ரவுண்டு பிள்ளைகளுக்கு அந்த பாடங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு வழங்கப்படும். 5ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு மட்டும் அடுத்த ஒரு ரவுண்டு ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல். 8 முதல் 10 வரைக்கும் உள்ள 3 ஆண்டுகள் 3வது ரவுண்டு ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல். ஆனா ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சம்பவங்கள் வேறாக இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகளுடைய வயதுக்கு ஏற்ற சம்பவங்கள். இப்படி 3 முறை முழு பைபிளை அவர்கள் சுற்றி படிக்கிறார்கள். ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல் அழகாக சண்டே ஸ்கூல் LKG டு 12 ஸ்டாண்டர்ட் படித்தால் மிக சிறப்பான ஒரு வேத அறிவுள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வகுப்பு அஸ்திபார உபதேசங்கள், 12ஆம் வகுப்பு ஆசரிப்பு கூடாரம், அதற்கு மேலே ஒரு வகுப்பு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்படி மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ் மொழியிலே, ஆங்கில மொழியில், தமிழ்ல எல்லா புத்தகங்களும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் சில புத்தகங்கள் வந்திருக்கின்றன. மலையாளத்திலே இப்பொழுது செய்ய முடியாதனால இன்னொரு சப்ஜெக்ட் அடாப்ட் பண்ணி இருக்கிறோம். இப்படி அருமையாக இது நடைபெறுகிறது. இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியத்திலே
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, சும்மா விளையாடி தெரிகிற பிள்ளைகளை கண்டால் பக்கத்தில் இருக்கிற சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வையுங்கள். அது நீங்கள் செய்கிற பெரிய ஊழியமாக இருக்கும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்குள் வசனம் விதைக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல பிரயோஜனம் அவருடைய வரும் காலங்களில் உண்டாகும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில ஈடுபட்டிருக்கவங்களுக்காக 2 காரியத்தை கூடவே சேர்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒன்று, உங்களுடைய சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில நீங்க வரக்கூடிய சபைகள்ல வர அந்த சண்டே ஸ்கூல்ல வரக்கூடிய பணங்கள், இதை வைத்து முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி பல சபைகளில் நடக்கிறது. அதை நீங்கள் சந்தோஷமாய் செய்யுங்கள், ஊக்குவிக்கிறேன். அதே வேளையில் அந்த சண்டே ஸ்கூலுக்கு வந்த பணத்தில் ஒரு பகுதியை நீங்கள் போர்டுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்கள் அதை கொண்டு இந்தி மொழியிலே பிள்ளைகளுக்கு புத்தகங்களை அடித்து கொடுப்பார்கள். சிலர் அப்படி செய்கிறீர்கள். அதை கொண்டு கொஞ்சம் புத்தகங்கள் தான் அடிக்க முடிகிறது. எல்லா சபைகளும் அப்படி கொடுப்பீர்கள் என்றால் இந்தி மொழியிலே நாம் அதை செய்ய முடியும். 1990 மிஷனரி ஊழியம் ஆரம்பித்தோம். இப்ப 28வது ஆண்டு. 28 ஆண்டுகள் ஆகியும் ஒரு தலைமுறை கடந்து போயிருச்சு. அதுக்கு பிறகு எல்லா பிள்ளைகளுக்கும் புத்தகம் நம்மளால கொடுக்க முடியலன்னா இந்த ஸ்தாபனத்துக்கு அது ஒரு பெரிய தலைகுனிவு, ஒரு தோல்வியான பாகம். அதை தெய்வ மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு சண்டே ஸ்கூல் சர்ச்சில் வாரியான செக்ரட்டரிஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் புரிந்து கொண்டு இந்த வருஷத்தின் முடிவு எல்லாம் பரிசு வாங்கி கொடுக்க வேண்டாம். ஒரு பகுதி, ஒரு அட்லீஸ்ட் 10% சண்டே ஸ்கூல் போர்டு கொடுப்போம். நம்ம வட இந்தியாவில் அந்த பிள்ளைகள் முறைப்படி படிக்கட்டும். ஒரு தலைமுறை இழந்து விட்டோமே, ஒரு தலைமுறைக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை சரியாய் கற்றுக் கொடுக்க முடியவில்லையே, அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றுவோம். இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. தயவு செய்து புரிந்து செயல்படும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத அறிவை ஊட்டுவதோடு நம்முடைய சில முக்கியமான காரியங்களையும் பிள்ளைகளுக்குள் ஊட்ட வேண்டும். அதற்குத்தான் மார்ச் மாதம் 2வது ஞாயிறு மிஷன் சண்டே. அன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஒரு மிஷனரி சரித்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஃபுல் காஸ்பல் மிஷனரி மினிஸ்ட்ரிஸை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அன்றைக்கு ஒரு மிஷனரி பாரத்தை ஊட்ட வேண்டும், அடிக்கடி ஊட்ட வேண்டும். குறிப்பாக அந்த மார்ச் 2nd சண்டே, மிஷன் சண்டே, அதை செய்யணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் அது அவர்களுக்குள்ள பதிய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சேரிட்டி, பிள்ளைகளுக்குள் ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியங்கள் விதைக்கப்பட வேண்டியது அவசியம். ஜூலை 1st சண்டே சேரிட்டி சண்டே. சோ அன்றைக்கு தர்ம காரியங்களை குறித்து கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். அதோடு கூட நாம செய்கிற தர்ம ஊழியத்தை குறித்தும் சொல்லிக் கொடுக்கணும். அது ஜூலை 1st சண்டே நீங்க கண்டிப்பா சண்டே ஸ்கூல்ஸ்ல செய்யணும். இதுக்கு மேலாக நம்முடைய ஜெனரல் கன்வென்ஷன் மே 2nd சண்டே நடக்கிறது. அதுக்கு எல்லாரும் இங்கே வரணும்னு நம்ம அழைக்கிறோம். அதற்கு முந்தின சண்டே மே 1ஆம் ஞாயிறு நம்முடைய ஸ்தாபனத்தின் சரித்திரத்தை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஊழியம் எதற்காக நிக்கிறது, அந்த நோக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இதை செய்யணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்தாபனத்தை குறித்த ஒரு அறிவும் தெளிவும் பிள்ளைகளுக்கு வரும். அவர்கள் ஒன்றாய் நின்று வருங்காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. 4வதாக, உங்களுடைய லோக்கல் சர்ச் கன்வென்ஷன் எப்ப நடக்கிறதோ அன்னைக்கு சண்டே ஸ்கூல் நடத்த மாட்டீங்க. அதற்கு முந்தைய ஞாயிறு உங்க லோக்கல் சர்ச்சுடைய சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த சபை இந்த ஏரியாவில் எதற்காக நிக்கிறது, இதுல ஊழியம் செய்தவங்க யார், எப்படி எப்படி வளர்ந்துச்சு, அதனுடைய முக்கிய கட்டங்கள் என்ன, இதை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தன் சபையை குறித்த ஒரு பாரம் அடுத்த சந்ததிக்கு வேண்டும். இப்படிப்பட்ட 4 முக்கிய விஷயங்களை முக்கியப்படுத்துவீர்களாக சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர்ஸ் போட்டு உற்சாகப்படுத்துறார்கள். அந்த லெட்டரை எதிர்பார்த்தல்ல, நீங்களாகவே உங்களுடைய புதிய டைரியில இந்த நாட்களை குறித்து கொண்டு சண்டே ஸ்கூல்ல முன்கூட்டிய ஆயத்தமாகி இவைகளை செய்யுங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த சிறுவர் ஊழியத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். ஹalleluya. இன்னும் வளருவதாக, இன்னும் வளருவதாக. ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்டல் சர்ச் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் VBS மினிஸ்ட்ரீஸ் எல்லாம் FG என்று வைத்திருக்கிறோம். இது மட்டும் FGPC VBS சொல்றோம். ஏன்னா நமக்கு முன்னாடியே
FGVBS ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால போட்டியும் அந்த பேர் வித்தியாசம் தெரியாம இருந்துட வேண்டாம் சொல்லி FGPC VBS இதுக்கு மட்டும் வச்சிருக்கோம். இந்த ஊழியம் தலித்தா கூமி ஊழியம் என்று நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எப்படி சண்டே ஸ்கூல் தீமோத்தேயுவின் ஊழியமோ அப்படி ஒரு VBS என்று சொல்லுவது தலித்தா கூமி ஊழியம். வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தலித்தா கூமி என்று இயேசு சொன்னதற்கு அர்த்தம் சிறு பெண்ணே எழுந்திரு. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை எழுப்பி விடுகிற ஒரு ஊழியம் VBS ஊழியம். சண்டே ஸ்கூல் ரெகுலராக நடக்கிறது. பிள்ளைகளுக்குள் போதனைகளை வழங்கி அவர்களை நல்ல அஸ்திவாரத்தில் கட்டி எழுப்புகிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் VBS என்று ஒரு 5 நாட்கள் மே மாதத்திலே கூடி வரும் பொழுது அவர்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாவதற்காக அநேக காரியங்களில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வசனத்தின் பாதையில் உற்சாகம் கொண்டு எழும்புவதற்காக இந்த VBS ஊழியம் அருமையாக நடைபெற்று வருகிறது. அல்லேலூயா. சிறுபெண் மரித்து போனாள் என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், இல்லை இல்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள், அவள் எழும்புவாள். அல்லேலூயா. சிறு பெண்ணை எழுப்ப வேண்டும், சிறு பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அநேக சீடர்கள் பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வந்த பொழுது தடை செய்தது போல பிள்ளைகளை நெக்லெக்ட் பண்ணுகிற ஒரு தன்மை இருக்கிறது. பிள்ளை விளையாடிட்டு போட்டோம், பிள்ளைக்கு இதெல்லாம் என்ன, அப்படி VBS பற்றி ஒரு கருத்து இல்லாமல் சிலர் இருக்கிறீர்கள். தவறு. நீங்கள் VBS குறித்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் உங்களுக்குள் வர வேண்டும். பிள்ளைகளை கட்டாயம் அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் எல்லாம் 4 வாரமும் VBS அனுப்புறாங்க. மே மாசம் எங்கெல்லாம் VBS நடக்கும் அங்கெல்லாம் அனுப்புறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்திலே முதலாவது VBS ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வெக்கேஷன் முழுதும் கிளாஸ் நடக்குமா. அதுதான் அதனுடைய சரித்திரம். வெக்கேஷன் பைபிள் கிளாஸ்னா 10 டேஸும் கிடையாது, 5 டேஸும் கிடையாது. ஆரம்பத்தில் லீவ் விட்டாச்சுன்னா லீவ்ல கரெக்டா காலையில இருந்து சாயங்காலம் வரை கிளாஸ் வைப்பாங்க. அந்த கிளாஸ்ல பைபிள் டீச் பண்ணுவாங்க. அதுதான் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். அல்லேலூயா. நம்ம அந்த பேரை வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம 5 நாள் தான் நடத்துறோம். சரி, அதை சிறப்பாக நாம் நடத்துவோம், அது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறார்கள். ஆமென். பிள்ளைகள் எழுப்புதல் அடைகிறார்கள், பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அந்த ஊழியம் மிக சிறப்பாக நடக்கிறது. நல்ல ஒரு மிஷனரி சம்பவம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பைபிள் டீச்சிங்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய VBS 4 மொழிகளில் புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் மலையாளம். இப்பொழுது 2 நாளைக்கு முன்னாலே எனக்கு ஒருவர் கான்டாக்ட் பண்ணார். பர்மா தேசத்திலே, பர்மாவுக்கு இப்ப பேர் மாற்றிட்டாங்க, மியான்மர் தேசத்திலே, அந்த மியான்மர் மொழியிலே நாங்கள் உங்கள் VBS சிலபஸை மொழிபெயர்த்து அச்சிட எங்களுக்கு நீங்கள் உரிமை தருவீர்களா என்று சொல்லி அங்கிருந்து கேட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய VBS எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு அருமையான பாஸ்டர் குடும்பம் அங்கே ஊழியத்துக்கு போன பொழுது அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் குடும்பம். அவங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணனால அங்குள்ளவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. நாங்க எங்க லாங்குவேஜ்ல நாங்களே செலவு பண்ணி அடிச்சிட்டு நாங்க பிள்ளைகள் பயன்படுத்துறோம், உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அநேக இடங்கள்ல இந்த VBS ரொம்ப பாராட்டுகளை பெறுகிறது. அநேகர் கூப்பிட்டு நடத்துகிறார்கள். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆகவே நம்முடைய சபைகளிலும் இந்த VBS ஊழியத்தை ஒவ்வொரு வருடமும் உற்சாகப்படுத்தணும். நம்ம சபையில சிலர் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், 1998 நான் VBS ட்ரைனிங் போனேன், ஆகவே இனி ஒரு காலம் போக வேண்டாம், எப்பொழுதும் நான் VBS நடத்தலாம். இது பெரிய தவறான கொள்கை. ஒவ்வொரு வருடமும் VBS ட்ரைனிங் வரணும். ஏன்னா வெறும் அவங்க வச்சிருக்கிற சிலபஸ் மட்டும் அந்த ட்ரைனிங்ல கொடுக்க மாட்டாங்க. ஆன் த ஹோல்
சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில எப்படி வளரலாம் சொல்லி அதுக்கும் ட்ரைனிங் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சோ அந்த ஒன் டே ட்ரைனிங் நீங்க வரும்போது, அந்த ட்ரைனிங் வந்து பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல நடக்கும். அது ஒன் டே தான். அந்த ஒன் டே ட்ரைனிங்ல உங்களுக்கு அடுத்த வருஷம் விபிஎஸ்க்குரிய காரியத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமா சிறுவர் ஊழியத்திலே முன்னேறதுக்குள்ள ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். அது ரொம்ப பிரயோஜனம். ஒவ்வொரு சபையிலிருந்தும் ஒரு 4-5 பேரை ஆகிலும் ஒவ்வொரு வருஷமும் அனுப்பணும். அனுப்பிட்டு அவங்கள கொண்டு போய் அந்த சபையில பயன்படுத்துங்க. ஒருவேளை எல்லாரும் அவங்கள வச்சே நடத்த உங்களால முடியாது, ஒரு கெஸ்ட கூப்பிட்டுக்குங்க. அவங்கள அபிஷேகம் நடத்துறது, முக்கியமான டீச்சிங்ஸ் கொடுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. இந்த ட்ரைனிங் எடுத்த பிள்ளைகளை பாட்டு நடத்துறது, ஆக்ஷன் காட்டுறது, அந்த பயோகிராபி கதைகள் சொல்லி கொடுப்பது, இப்படி சில காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிள்ளைகளும் ஊக்கப்படுவார்கள். நமக்குள்ள அநேக சிறுவர் ஊழியர்கள் வருங்காலத்தில் எழும்புவார்கள். இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாக நடக்கும். அல்லேலூயா. வருகிற மே மாதத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள், 4 சவருக்குள் மட்டும் விபிஎஸ் நடத்திவிட்டு நாங்களும் விபிஎஸ் நடத்தினோம் அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் திருப்தியாவதை நிறுத்திவிட்டு 4 சவருக்குள், அதாவது சபைக்குள் உங்களுடைய விபிஎஸ் நடத்துங்கள். அதே வேளையில ஒரு கிராமத்திலே அது போய் இன்னொரு விபிஎஸ் நடத்துங்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு இடம் கிடைத்தால் அதுல போய் நடத்துங்க, அல்லது ஒரு மரத்தடியில நடத்துங்க. கொஞ்சம் பலூன்ஸ் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் மிட்டாய் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் புக்குகளும் தூக்கிட்டு போங்க. அங்கே போய் கூப்பிடுங்க பிள்ளைகளை. வர்ற பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு பலூனை கொடுங்க, முட்டாயை கொடுங்க, பாட்டு சொல்லி கொடுங்க. மரத்தடியில வச்சு நடத்துங்க. கிளாஸ் பிரிக்க முடியாவிட்டா பரவாயில்ல, வெறும் அசம்பிளி நடத்தினாலே போதும். அல்லேலூயா. நமக்கு வேண்டியது பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். ஆமென். அந்த பாரம் நமக்கு வரணும். இப்பமே திட்டமிடுங்கள். வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்த மே மாதம் நம்முடைய சபைகளுக்குள் மட்டுமல்ல விபிஎஸ் நடத்த வேண்டியது, ஒவ்வொரு சபைகள் சார்பிலே 2-3 கிராமங்களை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமாய் அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பொழுதுதான் செய்வீர்கள் என்று ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆமென். இது நல்லது தானா? இந்த ஆலோசனை நல்லதாய் தெரிகிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஆமென் அல்லேலூயா கண்டிப்பாக செய்யுங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கு பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தும். கரங்களை தட்டி விபிஎஸ் ஊழியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபுல் காஸ்பல் யூத் மினிஸ்ட்ரீஸ், வாலிபர் ஊழியம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதை இன்றைக்கு நாயின் ஊழியம் என்று சொல்லுவேன். என்ன ஊழியம்? புரியலன்னு நினைக்கிறேன். நாயின் ஊழியம். நாயின் குறில் போட்டுறாதீங்க. லூக்கா 7:14 வாசிங்க. 7:14. கிட்ட வந்து பாடையை தொட்டார். சத்தமா வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கொஞ்சம் வால்யூம் வச்சு கொடுங்க பிரதர், வால்யூம் வச்சு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். நாயின் ஊரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ஒரு பாடையிலே ஒரு வாலிபனை மரித்தவனாக அடக்கம் பண்ணுறதுக்கு தூக்கி கொண்டு வந்தார்கள். இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் தாயை பார்த்து அழாதே என்று சொன்னார். செத்துப்போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஊழியம் தான் வாலிபர் ஊழியம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாலிபர் ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிபர் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் அதிகமாக இன்னும் ஊக்கமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால் வாலிபர் ஊழியம் பாடையை தடுத்து நிறுத்தும் ஊழியம். பாடையை தடுத்து நிறுத்தும் ஊழியம். இன்றைக்கு வாலிபர்களை பிசாசானவன் பல பாடைகளில் வைத்து பாதாளத்துக்கு நேராக சுமந்து சென்று கொண்டிருக்கிறான். கெட்ட கெட்ட காரியங்களாகிய பாடைகள், சோசியல் நெட்வொர்க்கில் இருக்கிற தீமைகளாகிய பாடைகள், பாவங்களாகிய பாடைகள், ரகசிய பாவங்களாகிய பாடைகள், எத்தனையோ பாடைகளிலே காதல் போன்ற பாடைகள். வாலிபர்கள் விழுந்து விட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவனை இழந்து விட்டார்கள். தெய்வீக வாஞ்சையை இழந்து போனார்கள்.
அடுத்த சந்ததி இப்படி சென்றால் பாடையிலே தூக்கி கொண்டு போகின்ற அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. பாடையை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஊழியம் நம்முடைய ஊழியமாக இருக்க வேண்டும். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. பாடையை தடுத்து நிறுத்துகிற ஊழியம் வாலிபர் ஊழியம். ஆகவே நம்முடைய வாலிபர் ஊழியங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய வாலிபன் ஒருத்தன் இப்படி போயிட்டு இருந்தான், அவனை தவறான வழியிலிருந்து நாங்க திருத்தி விட்டோம் என்கிற சாட்சி வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு சபைகள்ல நடக்கக்கூடிய யூத் மினிஸ்ட்ரிஸ், வாலிபர் குழுக்கள் அந்த சாட்சியை இந்த வருஷத்திலே பெற வேண்டும். எங்க வாலிப பிள்ளைகள் சில வழிமாறி போனாங்க. எங்க ஜபத்தினால, எங்க ஆலோசனை ஊழியத்தினால, எங்களுடைய என்கரேஜ்மென்ட்னால அவங்க கர்த்தருக்குள் வந்தாங்க. ஆமென். இந்த சாட்சி இன்றைக்கு எல்லா வாலிபர் குழுக்களிலே வருவதாக நம்முடைய ஸ்தாபனத்தின் வாலிபர் ஊழியம் இந்த காரியங்களை இன்னும் சிறமேற்கொண்டு நன்றாக செய்வீர்களாக. வாலிபனே எழுந்திரு என்று கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இழந்து கிடக்கின்ற வாலிபர்களை உயிர் மீட்சிக்குள் கொண்டு வருகின்ற ஊழியம் வாலிபர் ஊழியம். அல்லேலூயா. ஒவ்வொரு யூத் கேம்ப் நடக்கும் போது ஒரு கூட்டம் வாலிபர்கள் கிறிஸ்துவுக்குள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் அபிஷேகம் பெற்று எழும்ப வேண்டும். ஆமென். நம்ம ஒரு சாட்சி சொன்னார் பாஸ்டர் இஸ்ரவேல். நான் 1978 ரட்சிக்கப்பட்டேன் சொன்னார். ஏசாயா 6:8 என்னை சந்தித்தது என்று சொன்னார். கர்த்தருக்கு என் பேரை நான் எழுதினேன், இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று என் பேரை எழுதினேன் சொன்னார். இன்னைக்கு அவரை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி நம்முடைய வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும். அதற்கு தான் வாலிபர் ஊழியம். அல்லேலூயா. ஒவ்வொரு சபைகளும் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும். வாலிபர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். உங்கள் வாலிபர்களுக்கு உங்கள் வாலிபர் கூட்டங்கள் எப்படி நடக்கிறது, நடத்தும்படி நீங்க நியமித்த ஆட்கள் சரியா நடத்துறாங்களா, என்ன சிலபஸ் வச்சு நடத்துறாங்க, என்ன சொல்லி கொடுக்கறாங்க, கொஞ்சம் கவனிங்க பாஸ்டர்ஸ். கவனித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது உள்ள போகட்டும். பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா நாட் ஓன்லி டீச்சிங், ட்ரைனிங் வேணும். போதிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சிகள் வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பயிற்சிகள் வேண்டும், வாழ்வுக்கு தேவையான பயிற்சிகளும் வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களை ஊக்கப்படுத்தும்படி நாங்க இங்க செய்கிற சில திட்டங்களை அவ்வப்போது சொல்லுவேன். அது பெருமைக்காக அல்ல, எல்லா சபைகளிலும் இப்படி செய்துட்டா சந்தோஷமா இருக்கும், அதுக்காகத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த புதிய வருஷத்துல ஒரு திட்டம், வாலிப பெண்களுக்கு 4 குரூப்பா பிரிச்சு, ஒரு குரூப்புக்கு சமையல் கற்றுக் கொடுத்தல், நம்முடைய மதருடைய இங்க இருக்கிற ஒரு சிஸ்டருடைய டியூட்டி. அந்த செட்டு பிள்ளைகளை மாசத்துல ஒரு வாரம் கொண்டு போய் மிஷன் வீட்டில் வச்சு சமையல் எப்படி பண்ணணும்னு படிச்சு கொடுக்கணும். அதே நேரம் இன்னொரு செட்டு பிள்ளைகளுக்கு இங்க தையல் படிச்சு கொடுப்பார்கள், தையல் தைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஊழியர் மனைவி செய்வார்கள். அப்புறம் அதே டைம் நம்முடைய மதர் அவர்கள் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி கொடுப்பாங்க இன்னொரு குரூப்புக்கு. எப்படி வீட்டில் பொருளெல்லாம் நீட்டா வைக்கணும், ஒழுங்கா வைக்கணும், எல்லாம் எப்படி கழுவணும், சுத்தம் பண்ணணும், பாத்திரம் எப்படி கழுவணும், ஜன்னல் எப்படி வச்சிருக்கணும், கதவு எப்படி இருக்கணும், மேஜை எப்படி இருக்கணும், எல்லாம் ஹவுஸ் கீப்பிங் சொல்லி கொடுப்பார்கள். அதே நேரம் இன்னொரு சகோதரி அவர்கள் இன்னொரு செட் பிள்ளைகளுக்கு ஜெனரல் டீச்சிங் கொடுப்பாங்க. நீ ஒரு பெண்ணாக இருக்கிறாய், ஒரு இந்த சமுதாயத்திலே நீ எப்படி உன்னை காத்துக்கொள்ளணும், எப்படி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நீ தயாராகணும் என்கிற நடைமுறை ஆலோசனைகள் அந்த சகோதரி சொல்லி கொடுப்பாரு. இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறோம். ஏன்னா நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சமையல் செய்ய தெரியல, அது கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் சில வேளை போய் நிக்குது. வீட்டை சுத்தமா வைக்க தெரியல, பிரச்சனை. இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் முன்கண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சில விதைகள் உங்களுக்குள் விழும், அதுக்கு தான் நான் இதை சொல்றேன். உங்க சபையிலையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வாலிப பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். கல்யாணம் ஆனா நீ எப்படி இருக்கணும், புருஷன்ட்ட எப்படி நடந்துக்கணும், மாமனார் மாமியார்ட்ட எப்படி நடந்துக்கணும், அங்க இருக்கிற உறவின் முறைகள்கிட்ட நீ எப்படி நடக்கணும். ஆமென். பாஸ்டர் அம்மாக்கள் தவறவே கூடாது. பையன்மாருக்கு கல்யாணம் ரெடி ஆகும் போது பாஸ்டர் கூப்பிட்டு வைத்து கவுன்சிலிங் கொடுக்கணும். எப்படி மனைவியை நடத்தணும், எப்படி எல்லாம் காரியங்களை செய்யணும்,
அம்மாவையும் மனைவியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் அழகா சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் சொல்லாம வெறும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் மட்டும் பண்ணினோம் என்றால் நாம் பெரிய தோல்வியை தான் சந்திப்போம், புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொஞ்சம் நேரம் எடுத்து நாம செய்யணும். 24 மணி நேரம் இதே நம்முடைய சிந்தையாய் மாற வேண்டும். நம்முடைய தலைமுறைகள் கிறிஸ்துவின் சந்ததியாய் எழும்பியாக வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியத்தை மனதில் கொள்ளுங்கள். குறிப்பாக யூத்துக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ற ஒரு காரியம், they need practical teachings and counselings and your prayer support. அதை நீங்க மறந்துடாதீங்க. வாலிபர்களுக்கு உங்க நடைமுறை ஆலோசனைகள் தேவை, அவங்களுக்கு உங்க நடைமுறை போதனைகள் தேவை, அதோடு கூட ஜெப ஒத்தாசை தேவை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். வாலிபர் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. குடும்பங்களின் ஐக்கிய ஊழியங்கள், ஃபுல் காஸ்பல் ஃபேமிலிஸ் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரீஸ். இதை பெத்தானியா ஊழியம் என்று நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பெத்தானியாவிலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஊழியத்தை படியுங்கள். லூக்கா 10:41-42. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளிட்டீங்களே. லூக்கா 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு குடும்பத்திலே கடந்து சென்றார். பெத்தானியா கிராமத்திலே மார்த்தாள் மரியாள் குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு ஒருமனக்கேடு இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருந்த நேரத்திலே அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அருமையான ஊழியத்தை செய்தார். அதனால் சகோதரிகள் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. இதே போல இன்றைக்கு குடும்பங்கள், சகோதரிகள், சகோதரர்கள், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பம் ஒருமனமாக இருந்தால் அந்த குடும்பம் வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. குடும்பம் ஒன்றாய் இருந்தால் கர்த்தர் அந்த குடும்பத்திலே வாசம் பண்ணுவார். ஆமென். ஆனால் அதற்கு குறுக்கீடாக சாத்தான் குடும்பங்களை சிதைத்துக் கொண்டே இருக்கிறான். குடும்பங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளிலும் அவன் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். எனவே இதற்கு எதிராக நின்று குடும்பங்களை காப்பாற்றுகின்ற ஒரு ஊழியம்தான் ஃபுல் காஸ்பல் ஃபேமிலிஸ் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரீஸ். எனவே இந்த ஊழியங்கள் மிகவும் முக்கியமானவை. சிலர் நினைக்கலாம் எங்கள் குடும்பம் நன்றாய் இருக்கிறது என்று. அப்படி நாம அசதியா இருக்கும் பொழுது பயங்கர பாதிப்புகள் சில வேளை வந்து விடுகிறது. ஆகையினாலே நாம் நன்றாய் இருக்கும் பொழுது அசதியா இருந்து விடவே கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆமென். கடைசி காலம் குடும்பங்களை உடைப்பதும் சபைகளை உடைப்பதும் சாத்தானுடைய முக்கிய பணிகளாக இருக்கின்றன. எனவே குடும்பங்கள் ஐக்கியமாய் நிற்க வேண்டும் என்றால் சபைகளில் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த ஃபேமிலிஸ் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரீஸ். எல்லா சர்ச்சஸ்லும் மாதம் ஒரு முறை குடும்பங்களை கூட்டி வைத்து நடைமுறை ஆலோசனை கொடுக்கணும். அதுதான் தேவை. நடைமுறை ஆலோசனைகள், ஜபங்கள், அவர்களுக்கான ஜப குறிப்புகளை வைத்து ஒரு மனமாய் மனம் திறந்து ஜபிக்கிற அனுபவங்கள் அங்கே வர வேண்டும். அது குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா. இதற்காக கேம்ப்ஸ் நடத்தப்படுகிறது. இதற்காக ஆலோசனை மையம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்களுக்கு இடத்துல நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்குள் யாருக்குள்ள ஆகிலும் ஒரு பாரம், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள ஒன்றாக்குகிற ஒரு ஊழியத்துல நாம் பங்கடையணும். அப்படி உங்களுக்கு ஒரு பாரம் இருந்தால், ஆசை என்று சொல்லல, என்ன சொல்றேன், பாரம், ஒரு பாரம் இருந்தா நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. இல்ல நம்ம குடும்ப கூடுகை ஊழிய சேர்மன் பாஸ் அருமராஜ் இருக்கிறார், அவருடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சொல்லுங்க. ஏன்னா நாங்க சிலரை தேடி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு 4-5 பேர் கிடைத்தால், ஆணோ பெண்ணோ கிடைத்தால், உங்களுக்கு
இந்த கவுன்சிலிங்ல நல்ல சிறப்பான சில ஆட்களை கொண்டு வந்து ட்ரைனிங் தரலாம். எப்படி ஒரு பிரிந்த குடும்பத்துக்கு ஆலோசனை வழங்குவது, இந்த மாதிரி நல்ல ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்து நீங்க பயன்படலாம். இது ரொம்ப ஒரு தேவையுள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகையினாலே இதை நீங்கள் ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் பாஸ்டர்ஸ் செய்யலாம், பிலீவர்ஸ் செய்யலாம், யார் வேணாலும் முன்வாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறது அல்ல இது. இதுக்கு முறைப்படி கொஞ்சம் கூட கற்றுக்கொள்ளணும். அது எப்படி அணுகணும், எப்படி பேசணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எடுத்தால் ரொம்ப பிரயோஜனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த குடும்ப கவுன்சிலிங் காரியத்தை மனதில் கொள்வீர்களாக. குடும்பங்களின் ஊழியத்தை தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. பெத்தானியா குடும்பத்தில் கடந்து சென்ற இயேசு எல்லா குடும்பங்களிலும் கடந்து வருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றாக நன்றாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கை தட்டுறீங்கனாலே சந்தேகமா இருக்கு, சத்தம் வரலையே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை எனக்கு தொண்டை சரியில்லாதனால டபுள் சத்தத்தை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. குடல்ல இருந்தே பேச வேண்டிய இதுல நான் நிக்கிறேன். அதனால காது கொஞ்சம் அடைச்சிட்டு சரியா கேட்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நல்லா கை தட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஃபுல் காஸ்பல் மிஷனரி மினிஸ்ட்ரீஸ், மிஷனரி ஊழியம். இதை பற்றி அடிக்கடி உங்க 2 காதுகள்ல நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால சுருக்கமா இப்ப சொல்றேன். பாருங்க, இந்த ஊழியம் அந்தியோகியா ஊழியம். அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 13 முதல் 2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரேதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயேனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அல்லேலூயா. அந்தியோகியா சபையில்தான் முதலாவது மிஷனரிகள் தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அந்த ஊழியம் இன்றைக்கு நம் நடுவிலே சிறப்பாக நடக்க தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 1990ஆம் ஆண்டு இந்த ஸ்தாபனத்தின் சார்பில் 3 பேர் மிஷனரிகளாக வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இன்று தேவனுடைய கிருபையினால் 80க்கு அதிகமான ஊழிய களங்களை கர்த்தர் வட இந்தியாவிலே தந்திருக்கிறார். ஆமென். உத்தரப்பிரதேசத்தின் 75 மாவட்டங்களிலே 25 மாவட்டங்களை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்தியாவின் 31 மாநிலங்களிலே 25 மாநிலங்களை சுதந்திரிக்க தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஆமென். இவ்வண்ணமாக தேவன் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ராட் 11 நாடுகளிலே இன்றைக்கு இந்த ஊழியங்கள் கடந்து செல்லவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் 1990 முதலே மிஷனரிகளை அங்கே அனுப்பும் பொழுதே அவர்களுக்காக பின்தாங்கி ஜெபிப்பதற்காக தெற்கிலே ஜெப குழுக்களை எழுப்பி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையினாலே நூற்றுக்கணக்கான மிஷனரி ஜெப குழுக்கள், வாரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள் திரளாய் தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறதுனாலே அந்த ஊழியங்கள் கடுமையான இந்த உபத்திரவத்தின் காலத்திலும் தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. ஆமென். மிஷனரிகள் கடந்து செல்லும் இடமெல்லாம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஜெபம். ஆகையினால அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், every house should be a missionary prayer cell house. ஒவ்வொரு வீடும் மிஷனரி ஜெபக்குழு நடக்கிற வீடாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாம் நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாரம். நான் இந்த ஊழியத்தை சுமக்கணும். இது கர்த்தர் எங்களுக்கு தந்த அருமையான ஊழியம். அறியப்படாத இடங்களில் இயேசுவை அறிவிக்கின்ற ஊழியம். அல்லேலூயா. ஆலயம் என்றால் என்ன என்பதை வாழ்க்கையில கண்டிராத மக்களுக்கு ஆலயம் கட்டி கொடுக்கிற ஊழியம். அல்லேலூயா. சில கிராமங்களிலே சர்ச் கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த மக்களுடைய பூரிப்பை நீங்க வந்து பார்க்கணும். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிராமத்திலே சபை அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா.
இன்னும் எத்தனையோ கிராமங்கள் சபை என்கிற கட்டடம் இல்லாமல் காணப்படுகிறது. இதெல்லாம் காலங்கள் கடந்து போயிற்று. கொஞ்ச காலம்தான் நமக்கு பாக்கி இருக்கிறது. இன்னும் வேகமாக சபைகளை கட்ட வேண்டும். அல்லேலூயா. என்னோடு கூட ஒரு பாதி சத்தமாவது போடுங்க. ஆமென். நாம் சீக்கிரமாக சபைகளை கட்ட வேண்டும். ஆமென். ஒவ்வொருவருடைய இதய துடிப்பாய் மாறணும் மிஷனரி ஊழியம். மிஷனரிகளை தாங்குவது என்னுடைய பொறுப்பு. நான் ஜெபிக்கணும், என் சபையை ஜெபிக்க வைக்கணும். விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜெபக்குழு. இந்த முறை கடமலக்குண்டில ஒரு திட்டத்தை இங்கே நான் ஒரு குழு போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சபையில் ஒரு குழு போட்டிருக்கோம். அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த வருஷம் செயல்படுத்தலான் இருக்கிறோம். என்னன்னா ஜெபக்குழுக்களை நாம் செயல்படுத்துகிறோம். அது மட்டும் போதாது, சிலருக்கு குழுக்களை ஏற்படுத்த முடியல, அதனால தனியா ஜெபிக்கட்டும், அவங்களையும் நம்ம பங்காளர்களா வச்சுக்கிடுவோம். பிரேயர் பார்ட்னர்ஸ். இது பிரேயர் செல்ஸ், அது பிரேயர் பார்ட்னர்ஸ் வச்சுக்குவோம். பங்காளிகள் ஜெபிக்கட்டும். அப்ப தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறவங்களையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களையும் ஜெபிக்கிறாங்களான்னு ஊக்கப்படுத்தி அப்படி செய்யும் பொழுது அநேக ஜெப பங்காளர்கள் எழும்புவார்கள். ஒருத்தர் ஜெபித்தாலும் 1 மணி நேர ஜெபம் கூட கிடைத்து விடும். அல்லேலூயா. ஆகவே அது நல்ல திட்டமாய் எனக்கு தோன்றினது. கர்த்தர் சித்தமா நான் இந்த வருகிற வருஷத்துல செயல்படுத்த இருக்கிறோம். இப்படி நாம செய்ய வேண்டும். மிஷனரி ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துங்கள். தனியாகவும் ஜெபிங்க, குடும்பமாகவும் ஜெபிங்க. நமக்கு தேவை மிஷனரிகளுக்காய் ஜெபம் எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு பகுதி மிஷனரி ஊழியத்துக்கு போகணும். மாத சம்பளத்திலே ஒரு பகுதி, மாத வருமானத்திலே ஒரு பகுதி. அதை எல்லாரும் திட்டம் பண்ணணும். கொஞ்சம் அமௌண்ட்னாலும் பிரச்சனை இல்லை. அமௌண்ட்டை பற்றி நான் பேசுறதே கிடையாது. பங்களிப்பை பற்றி தான் நான் பேசுவேன் இப்போ. அல்லேலூயா. எல்லா கையும் இருக்கட்டும், எல்லா முழங்காலும் முடங்கணும், எல்லா கையும் நீட்டப்படணும். அல்லேலூயா. சிறு சிறு துளிகள் பெருவெள்ளமாய் மாறும் அல்லவா. சபைகள்ல கொஞ்சம் செயல்படுத்துங்க. என்ன, சபை சார்பா ஒரு 3 களத்தை எடுத்துக்கங்க, அல்ல 2 களங்களை எடுத்துக்கங்க. சபையில அறிவிங்க. இந்த வருஷ இறுதி கூட்டத்தில் ஒரு பேப்பர் அடிச்சு கொடுத்துருங்க. கொடுத்து அந்த களத்துக்கு பேரு 2 கட்டம் போட்டு கொடுத்துருங்க. இந்த சைடு அவங்க பேர் எழுதட்டும். எந்த களத்துக்கு மாதம் எவ்வளவு ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கட்டத்துக்கு கீழே எழுதட்டும். 10 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம், 100 கொடுத்தாலும் சந்தோஷம், 1000 கொடுத்தாலும் சந்தோஷம். பாருங்க, 10 பேர் 10 ரூபா கொடுத்தா அது எவ்வளவு? 100 ரூபாய் பிரயோஜனம். அதனால எல்லாருடைய பங்களிப்புக்கு இது ஒரு நல்ல திட்டம். தயவுசெய்து ஊழியர்கள் அதை செயல்படுத்துங்கள். இந்த 31 அந்த கூட்டத்தில் அப்ப கொடுக்கும் பொழுது 12 மாதங்களுக்கு தான் கமிட்மெண்ட். காலமெல்லாம் கமிட்மெண்ட் வைக்க நான் விரும்பல. அடுத்த 12 மாதங்கள் நான் இன்னைக்கு தீர்மானிச்சு எழுதுகிற தொகையை அந்த குறிப்பிட்ட ஊழிய களத்துக்காக தவறாமல் செலுத்துவேன். அல்லேலூயா. 12 மாசம் செய்யுங்க. அப்புறம் அடுத்த அந்த 31 வரும்ல, டிசம்பர் 31, அப்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிடுவோம். கூட்டம்னா கூட்டலாம், குறைக்கணும்னா குறைக்கலாம். அப்போ நீங்க ஒரு வருஷம் வாழ்க்கையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல, 12 மாசத்துக்கு தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. இது உங்களுக்கு எளிது, கண்டிப்பாக செய்யலாம். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்னதா செய்யும் பொழுது இன்னும் 4-5 களங்களுக்கு பண உதவி கிடைத்து விடும். அல்லேலூயா. எவ்வளவு பிரயோஜனம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு கட்டலாம், பரலோகத்தில் எவ்வளவு பொக்கிஷம் சேர்க்கலாம், அங்கே போகும் பொழுது எவ்வளவு மகிழலாம். அல்லேலூயா. இதை சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்க செயல்பட தொடங்குங்கள். புதிய களங்களை தாங்குவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி இந்த ஊழியங்களுக்காய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6வதாக சேரிட்டி மினிஸ்ட்ரி, ஃபுல் காஸ்பல் சேரிட்டி மினிஸ்ட்ரி, தர்ம சகாய ஊழியம். சமாரியனின் ஊழியம் இது, சமாரியனின் ஊழியம் இது. லூக்கா 10:34 வாசிக்கலாம். லூக்கா 10:34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அல்லேலூயா. சமாரியன் கிட்ட வந்தான்.
ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணினான், தன் வாகனத்திலே ஏற்றி சத்திரத்தில் கொண்டு சேர்த்தான், பராமரிக்கும்படி தொகை அவனே கொடுத்தான். எவ்வளவு பெரிய ஒரு நற்கிரியை! அல்லேலூயா! அன்பானவர்களே, நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய திட்டத்தை செக்ரட்டரி அவர்கள் சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, நாம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நற்கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா! ஏதோ ஸ்தாபனத்தின் திட்டத்தில் மட்டும் இணைகிறது அல்ல, இது ஸ்பான்டேனியஸா நம்ம கிட்ட இருந்து வரணும். நம்ம கையில இருக்கிறதுல ஏதோ ஒரு ஏழையை பார்த்துட்டோம், கொஞ்சம் கொடுத்துட்டோம். ஒரு வஸ்திரம் கிழிஞ்ச ஒரு வஸ்திரத்தோட ஒரு மனுஷனை பார்த்துட்டோம், வீட்டுல ஓடி போய் இருக்கிறதுல ஒண்ணு கொடுத்துருவோம். இது தானா வரணும். அல்லேலூயா! இப்படி தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்துட்டீங்களா? என்னமோ சொல்ல போறாள் போல கையே உயர்ந்துராதன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணி எடுக்கும் போது ஒரு துணி கூட எடுங்க, சரியா? மேடையில இருந்து தான் லேலியா வந்துச்சு, கீழே இருந்து வரல. கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு நீங்க துணி எடுக்கும்போது, கிறிஸ்துமஸுக்குன்னு இல்லை, எப்போனாலும் ஜவுளி கடைக்கு போனா இந்த சிந்தை வரட்டும், ஒரு வஸ்திரம் கூட எடுங்க. ஒருவேளை கொஞ்சம் ரேட்டு கம்மினா கூட பரவாயில்ல, நல்லதா பார்த்து எடுங்க. எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு ஏழை கொடுங்க, ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். அப்பாவுடைய இருதயம் மகிழும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வஸ்திர குறைவு வராது. அல்லேலூயா! இது இயேசுடைய இருதயத்தை தொடுகிற ஊழியம். கண்டிப்பா நம்ம ஆட்கள் எல்லாரும் செய்யணும். நான் எல்லாத்துலயும் உங்களை கட்டாயப்படுத்தினேன், ஏதோ இவர் பணத்துக்காக பிரசவம் பண்றான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான் ஆகும்படிதான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அதுதான். ஏதோ ஒண்ணு. சரி, இன்னொன்னு சொல்றேன், டைம் தான் போயிருது. ஸ்தோத்திரம். பாருங்க, உங்க வீடு இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு நாள் கிளீனிங் டேன்னு ஒண்ணு வச்சிருங்க, சுத்திகரிப்பு நாள். எல்லாரும் இதெல்லாம் கண்டிப்பா செய்தா ரொம்ப பிரயோஜனங்கள் உண்டா. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் சுத்திகரிப்பின் நாள், லீவு நாள், பிள்ளைகள்லாம் இருக்கணும். எல்லாம் அந்த ஒவ்வொரு ஷெல்ஃப்ல பூட்டி வச்சிருக்கீங்களா, எல்லா ஷெல்ஃப் அந்தரங்க அறைகள் எல்லாம் ஒன்று திறக்கணும். திறந்து பிள்ளைகளை விட்டு எல்லாத்தையும் கீழே இறக்கணும். ஒன்னொன்னா இறக்கிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணணும். இதுல நமக்கு பிரயோஜனமான பொருள் ஏது, அதை ஒரு துடைச்சு நீட்டாங்க வச்சு, நமக்கு இனி பயன் இல்லை, அதை இங்க ஒதுக்கி வச்சிரு. அந்த பயன் இல்லை என்பதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நீட்டா அடிக்கிறீங்க, அடிக்கி நீட்டா வைங்க. வீடே ஒரு மறுரூபம் ஆயிடும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். அந்த மீதி இருக்குல்ல வேண்டாது, இதை ரெண்டா பிரிக்கணும். ஒன்று ஒருத்தருக்கும் பிரயோஜனப்படாது, அது எங்க தான் போகணும், குப்பைக்கு தான் போகணும். குப்பையில போடுங்க, குப்பையை கொண்டு மறுபடியும் இருக்கட்டு அப்படின்னு என்ன செய்யாதீங்க, ஏத்தி வைக்காதீங்க. அது செய்யவே கூடாது. நம்ம சுபாவத்தில் உள்ள ஒரு கோளாறாக்கும். எதையும் வெளியே விடாம எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறது சுபாவத்தில் உள்ள ஒரு கோளாறு. அது திருந்தணும். நமக்கு வேண்டாம்ல, அது யாருக்கும் பிரயோஜனப்படாது இல்ல, தூக்கி குப்பையில போடு. இனி சிலது யாருக்காவது பிரயோஜனப்படும், அதை வச்சுட்டு யாருக்காவது கொடுங்க. அல்லேலூயா! கண்டிப்பா செய்யுங்க. இதனால அநேக உள்ளங்கள் மகிழும், அதனால அப்பாவின் உள்ளம் மகிழும். உங்களுக்கு நேராய் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் இன்னும் பாய்ந்து வரும். அல்லேலூயா! இதை செய்யணும். வீட்டிலே ஒரு சந்தோஷம் வரும், அநேகருடைய உள்ளங்கள் சந்தோஷப்படும். தயவு செய்து இந்த வருஷ கடைசியில இந்த சுத்திகரிப்பின் ஊழியத்தை உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யுங்க, நடத்துங்க. கண்டிப்பா நடத்தும் பொழுது ரொம்ப பிரயோஜனம். உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, நேரா கொண்டு உங்க பாஸ்டர் கையில கொடுத்துருங்க. எதுக்கு மிஷன் வீட்டுல வைக்கா இல்ல, இத மிஷன் வீட்டுல வைக்க கூடாது, உங்க பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. பாஸ்டர் அதை கவனிச்சு ஏதாவது ஒரு ஏழைக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா! நிச்சயமா செய்யணும். என்னுடைய தாயாரை பற்றி நம்முடைய முன்னாள் தலைமை போதகர் என் தாயாருடைய அடக்காரனிலே ஒரு வார்த்தை சொன்னார். அன்னைக்குதான் குடும்பத்துக்கு அந்த நிகழ்ச்சி தெரியும். என்னுடைய தாயார் அடிக்கடி சேலைகள், புதிய சேலைகள் வாங்கி கொண்டு எங்க பாஸ்டருடைய கையில கொடுத்து, பாஸ்டர்
ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, நான் கொடுத்ததா தெரிய வேண்டாம் என்று கொடுப்பார்களாம். அவர் அதை கொடுத்து விடுவார். பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்முடைய விளம்பரம் வேண்டாம். நாம நேரா கொடுத்தா நம்ம கொடுத்ததா தெரியும், வேண்டாம், பாஸ்டர் கையில கொடுத்துரும், பாஸ்டர் கொடுக்கட்டும். அல்லேலூயா. யார் தந்தான்னு சொல்ல வேண்டாம், கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்ல நற்கிரியைகள் செய்தால் நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை இன்னும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு சர்ச்சில இருந்து ஏன் நீங்க ஒரு திட்டம் வைக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஸ்தாபனமா ஒரு திட்டம் வச்சிருக்கோம், 2-3 திட்டம் வச்சிருக்கோம், தனித்தனியா நல்லா செய்யுங்க. சபையா கூடுறோமே, ஏன் சபையாக ஒரு சின்ன நற்கிரியை திட்டம் வைக்க கூடாது? ஒன்றில் ஒரு வருஷம் தோறும் கொஞ்சம் பணம் பிரித்து கொஞ்சம் துணிமணிகள் வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வரலாம். ஏதோ ஒரு திட்டம். என்ன, இந்த மரண வீடுகள்லாம் வரும்போது இப்போ ராத்திரி எல்லாம் பாட்டு பாடுறதுக்கு ஆளு கிடையாது. ஒரு சின்ன பாக்ஸ், இன்பில்ட் ஆம்பிளிஃபயர் உள்ள பாக்ஸ் இருக்கு. நான் நினைக்கிறேன் அது ஒரு 11,000 ஆகும். அதை ஒன்று வாங்கி ஒரு பென்ட்ரைவ், அதில் நம்ம மகிமை பாடல்கள் எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு ஆளை வாசிக்க சொல்லி ஏற்றி வச்சுக்கலாம். பாடல்களுக்கு இடையில வசனம். இதை வச்சுட்டா ஏதாவது மரண வீடு ராத்திரி ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம மாறி மாறி போய் பாடுகிறோம். பிறகு ஆள் இல்லாம இருக்கும். அப்ப இதை ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், அங்க மகிமை பாட்டு ஓடிட்டே இருக்கும். நம்ம சபை சார்பா ஒன்ன வாங்கி வச்சுட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசித்தோரை போஷியுங்கள். எவ்வளவு பேர் பசித்த மக்கள் இருக்கிறார்கள். 4-5 வீடுகள் முன்வர வேண்டும். நீங்க என்ன செய்யலாம், மத்தியானம் ஆகிற சாப்பாட்டில் ஒரு சாப்பாடை கூட நாங்க இங்க அதை தொடங்கி இருக்கிறோம். கிருபையினால அது நல்லா நடக்குது. என்ன திட்டம் என்றால் பசித்தோரை போஷி என்கிற திட்டம். சில குடும்பங்கள் மத்தியானம் ஆகிற சாப்பாட்டில் 1 அல்லது 2 எக்ஸ்ட்ரா சாப்பாடு தருவாங்க. அதுக்கு பாக்ஸ் நம்மளே கொடுத்துருவோம். சர்ச்சில் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவாரு. ஒரு பேப்பர் பாக்ஸ் ஈஸி, அப்படியே அகப்பையில் அள்ளி வச்சுட்டா போதும். வச்சுட்டு அதை மூடி கொண்டு சர்ச்சில் வச்சிருவாங்க. சிலருக்கு ஒரு தம்பி போய் கலெக்ட் பண்ணுவார். அவர் ஒரு இன்ஜினியர், கன்சல்டன்ஸ் போட்டிருக்கிறாரு, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அவர் மத்தியான இடைவெளியில ஓடி வந்து இந்த சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணி, இன்னொரு தம்பி அவர் வந்து சேல்ஸ்மேன் ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கரெக்டா வருவார் அந்த மத்தியானம். இவர் அங்க கொண்டு கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்து தெருவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த சாப்பாடு பொட்டலங்களை கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தினந்தோறும் 11 பொட்டலங்கள், சில நாள் 15 பொட்டலங்கள் இங்கிருந்து போயிட்டே இருக்கு. அதை வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஒரு பொட்டலமும் திரும்ப வரல. அல்லேலூயா. பசியுள்ள மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நாம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது நன்றாக இருக்கும். அதுக்கு மேல பசித்தோரை போஷி இயேசு கிறிஸ்து, இவ்வளவுதான் எழுதி இருக்கும். சபை பேரெல்லாம் அங்க எழுதல, விளம்பரம் இல்லாம கொடுக்கிறோம். அருமையாக நடக்கிறது. அப்ப அவங்க அட்லீஸ்ட் இயேசுவின் நாமத்தில் இது கிடைக்கும் நினைச்சு வாங்கி சாப்பிடட்டும், பசி ஆறட்டும். இப்படி ஏதோ ஒரு திட்டம். நான் சொல்றது தான் நீங்க செய்யணும்னு இல்லை, நீங்க கூடுங்க, பேசுங்க. நான் இது அப்படித்தான் வந்துச்சு. நான் இங்க சபையில அறிவிச்சு கூட்டினேன். கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களே சொன்ன ஆலோசனையில தான் இந்த திட்டங்கள் வந்தது. ஏதோ செய்யணும். கடைசி காலம். மத்தேயு 25 நன்றாக படியுங்கள், ஏமாந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கல, போ. கேட்க நல்லா இருக்குமா? அது பசித்தோரை போஷிக்கணும், வஸ்திரம் இல்லாதவர்களை உடுத்து வைக்கணும், கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு காரியங்களை செய்யணும், காயம் கட்டணும். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. நற்கிரியைகள் செய்வோமாக. இந்த ஊழியத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. நம்முடைய பூரண சுவிசேஷ இலக்கிய ஒலி ஒளி ஊழியங்கள் சீனாய் மலை ஊழியமாக்காது. என்ன ஊழியம்? உபாகமம் 31:24 மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்தான். அல்லேலூயா. தேவனுடைய சட்டதிட்டங்களை மோசே எழுதினார். எழுத தேவன் சொன்னார். புத்தகங்கள் எழுதி வெளியிடுவது வேதாகம ஊழியம்.
தேவன் கொடுத்த ஊழியம். மோசே அதை செய்தார். அதனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய சட்டதிட்டங்கள் நம்முடைய கைகளில் இத்தனை தலைமுறைக்கு பிறகும் கிடைத்திருக்கிறது. ஆமென். யாத்திராகமம் 17:14 கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கோடு யுத்தம் ஜெயித்த சரித்திரத்தை சரித்திரமாய் எழுதும்படி மோசேக்கு சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய பிரமாணங்களை எழுத வேண்டும், சரித்திரத்தை எழுதணும், சரித்திரத்தை பின் தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே யோசுவாவை கொண்டு தேவன் என்ன செய்தார், அப்ப எங்களை கொண்டும் அவர் செய்வார் என்பதை வரும் தலைமுறை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அறிய வேண்டும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுவார், நம்முடைய சகோதரனாகிய பவுலும் இதை குறித்து நிருபங்களில் எல்லாம் எழுதி காட்டி இருக்கிறார் என்று சொல்லி பாராட்டுவார். உபதேசங்கள் பவுல் புத்தகங்களில் எழுதினதுனாலதான் இன்னைக்கு வேத உபதேசங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணம், சரித்திர புஸ்தகங்கள், உபதேச விளக்க புத்தகங்கள் இன்றைக்கு நிறைய தேவைப்படுகிறது. வெளிவரணும், புத்தக வடிவில் வரணும், வேற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லா வடிவிலையும் வரணும். அல்லேலூயா. ஆடியோ, வீடியோ, டிஜிட்டல், எல்லா வடிவிலும் தேவனுடைய வார்த்தை விளம்பரப்படுத்தப்படணும். அதற்கு நம்முடைய போர்டு அருமையாக திட்டங்களை வகுத்து செய்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, அதை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பீர்களாக. பாஸ்டர் ஜான் ரோசையா சரித்திரத்தை திரும்ப புதுசா எழுதுறதுக்கு தொடங்கி இருக்கு, எழுதுறதுக்கான பணிகள் செய்ய தொடங்கி இருக்கு. அதே போல நமக்கு ஃபுல் காஸ்பல் சரித்திரம் எழுதுறதுக்கு பணிகள் தொடங்கி இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஒத்துழைப்பு என்ன தெரியுமா? உங்ககிட்ட யார்கிட்ட ஆயிலும் பழைய போட்டோஸ் இருக்கா, பழைய போட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு தாங்க. இப்படி கேட்டா தரமாட்டீங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா எப்படி, நம்ம அரிய பொக்கிஷமா வச்சிருக்கோம், இது திரும்ப தரமாட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? ஏதாவது ஒரு பையனை பிள்ளைகிட்ட சொல்லி அதை நல்லா ஸ்கேன் பண்ணி அழகா போட்டோ எடுத்து அந்த மொபைல்ல போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லிடலாம். அது என்ன சம்பவம்னு ஒன்று எழுதி அனுப்புங்க, அப்பதான் தெரியும். இல்லைன்னா ஒன்றும் தெரியாது அது எங்க நடந்துச்சுன்னு சொல்லி. இப்படி தந்தீங்கன்னா நீங்க உங்க பொக்கிஷத்தை உங்ககிட்ட வச்சுங்க, நமக்கு தேவையான காரியம் வந்துடும். இதெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த புக் நல்லா வரும், தலைமுறை தலைமுறைக்கும் விசுவாச பாதையிலே வளருவதற்கு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை மறந்துடாதீங்க. சிலர் அப்பா காலத்துல தாத்தா காலத்துல விசுவாசிகள் உங்க வீட்டுல இது இருக்கும், அது தேடி பிடிச்சு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கேன் பண்ண முடியலன்னா கொண்டு வாங்க, ஆபீஸ்ல கொடுத்தா உடனே கையோட அதை ஸ்கேன் பண்ணிட்டு உங்க கையில தந்து விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி இந்த ஊழியத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லா நல்லா ஆமென். ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்களோ? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எட்டாவதாக மினிஸ்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர், ஊழியர்களை உருவாக்குகின்ற பணி. இதை நான் தலைமுறைகளின் ஊழியம் என்று சொல்லுவேன். என்ன தலைமுறைகளின் ஊழியம்? தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:2 தான் பைபிள் காலேஜுக்கு அஸ்திபாரமான வார்த்தை. வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு வசனத்திலே 4 தலைமுறைகளை குறித்து சொல்லி இருக்கிறது. 1, இதை சொல்லுகிற பவுல் ஒரு தலைமுறை. 2, இதை கேட்கிற தீமோத்தேயு 2வது தலைமுறை. அவர் என்ன சொல்றாரு? நீ சிலரிடத்தில், உண்மையுள்ள மனுஷரிடத்தில் இதை ஒப்புவி, அது 3ஆம் தலைமுறை. தீமோத்தேயு, உடைய அடுத்த தலைமுறையிலே உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு நீ கற்ற சத்தியத்தை ஒப்புவி. எதுக்கு ஒப்புவிக்கணும்னா மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ளவர்கள். இந்த உண்மை உள்ள 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறைக்கு என்ன செய்யணும்? போதிக்கிறவங்களா இருக்கணும். ஆகவே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் போதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு வேத புஸ்தகத்தில் நம்முடைய முன்னோர்கள் முதலே நாம் கற்று வருகிற சத்தியம் என்ன, முன்னோரிடத்திலிருந்து பெற்றது, இப்பொழுது நாம் பெற்றது சேர்த்து அருமையாய் கற்றுக் கொடுக்கிறோம். அது அடுத்த தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. ஊழியர்கள்
இனி அடுத்த தலைமுறை அவர்கள் எழுப்புவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார். அவர்களை கொண்டு ஊழியத்தை மகிமையாக செய்தார். இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். குளோபல் யூனிவர்சிட்டி புரோகிராமை எல்லா சர்ச்சஸ்லும் அறிமுகம் செய்யுங்கள். அது விசுவாசிகள் அடிப்படை வேத கல்வியை அழகாய் படிக்கிறதுக்கு நல்ல பிரயோஜனமான திட்டம். அதையும் நினைப்பூட்டுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஃபுல் காஸ்பல் செல்ஃப் டினையல் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்கிற சுயவறுப்பு சுவிசேஷ ஊழியம். இந்த அருமையான ஊழியம் 70 சீஷரின் ஊழியம். இயேசு 70 சீஷர்களை அனுப்பினார். லூக்கா 10:1 நாம் படிக்கிறோம். 70 சீஷரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப இயேசு போறதுக்கு முன்னாடி யார் போகணும்? தாம் போகும் முன்னே யாரை அனுப்பினார்? சீஷர்களை அனுப்பினார். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. மறுபக்கம் பாருங்க, சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் கிராமங்களுக்குள் போனால் பின்னாலே இயேசு அங்கே வருவார். அல்லேலூயா. இவ்வளவு சொன்னப்புறம் வர மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஊழியம் அழகான ஊழியம், சுவிசேஷ ஊழியம். இந்த காலத்தில் இதை அதிகமா செய்யணும். சிலர் சிரிப்பார்கள். உபத்திரவ காலத்துல அதிகமா செய்யணும். இப்ப மறைஞ்சிருந்து ஜெபிக்கணும். அது தவறு. மறைந்திருந்து எப்பவும் ஜெபிக்கணும். ஆனால் இப்பொழுதுதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலம். கர்த்தர் களத்தில் இறங்கி நிற்கிற காலம். நாமும் இறங்கி நிற்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவனும் பூட்ட மாட்டான். இவன் மாரெல்லாம் பூட்டுறதுக்காக கர்த்தர் வாசலை திறந்தார். ஆமென். ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கட்டி வைக்க முடியாது. அறிவிக்கணும். அதற்கு நாம் களத்தில் இறங்க வேண்டும். அருமையான 24 சகோதரர்கள் மாதந்தோறும் போய் ஊழியம் செய்றார். எவ்வளவு அருமையான ஊழியம். அந்த காலத்திலே பாஸ்டர் ஜான் ருசையா காலத்திலே இந்த ஊழியம் சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாசம் தவறாம நடக்க தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் விதைத்தார்கள். தங்குறதுக்கு இப்ப மாதிரி சர்ச்சு கிடையாது. அன்னைக்கு மரத்தடியில தங்குனாங்க. மண்டபங்கள்ல, மண்டபம்னா கல்லு மண்டபம் அந்த காலத்துல உள்ள, அங்க போய் தங்கி இருந்தாங்க. சட்டியும் பானையும் அரிசியும்ங்கிறது கொண்டு போனாங்க. குளத்துல குளிச்சாங்க, ஆற்றுல குளிச்சாங்க, அதுல இருந்து தண்ணி எடுத்து சமைச்சாங்க, சாப்பிட்டு சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இந்த ஸ்தாபன ஊழியத்தை கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா முதல்ல ஒரு சுவிசேஷ குழு போனது. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அது விதைக்கிறது. பின்னால அறுவடைக்கு இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்தாபனத்தில் அருமையா நடக்குது. சர்ச்சஸ்ல என்ன நடக்குது? நம்முடைய சபைகளில் இருந்து நம்முடைய கால்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்படி வெளியே புறப்படணும். அப்பதான் அநேக கால்கள் சபைக்குள்ள வரும். அல்லேலூயா. போகணும். போறதுக்கு மக்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 4 பேர் சேர்ந்து பாஸ்டர்ஸ் அதை உற்சாகப்படுத்துங்க, அனுப்புங்க. மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புங்க, பிறகு வாரத்துக்கு ஒருக்கான்னு ஆக்குங்க. அப்படி நம்ம ஊழியத்தை செய்யணும். போக போக சுவிசேஷத்தை விதைக்க விதைக்க கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய வருஷத்துல இந்த சபைக்கு ஒரு திட்டம் வச்சுட்டோம். மாசத்துல 3 வாரம் ஊழியம் செய்யணும். இதுவரைக்கும் 1 வாரம் தான் செய்யறோம். செகண்ட் சண்டே, தேர்ட் சண்டே, ஃபோர்த் சண்டே. குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களை சந்திக்கும்படி ஒரு திட்டம். ரெவன்யூ வில்லேஜஸ் 1 மாசம் 1 கிராமம் சந்திக்கணும். 3 வாரமா அங்கதான் போகணும். 3 குழுவா போகணும். போய் ஊழியம் செய்து முடிந்த அளவு அந்த கிராமத்தை சந்திச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்புறம் அடுத்த மாசம் அடுத்த கிராமம். ஒரு வருஷத்துக்கு 12 கிராமம் போதும். வருகை மட்டும் செய்வோம். இப்படி ஒரு திட்டம் வகுத்து இருக்கிறோம். முதல் ஜனவரி மாசம் வேம்பனூர் கிராமம் சடையால் புதூர் சபையாருக்கு அதை அறிவித்த பொழுது சந்தோஷமா நாங்களும் சேர்ந்து களத்துல இறங்குறோம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா.
அங்கே போய் அந்த கிராமத்தை சந்திக்க வேண்டும். அதற்கு இந்த மாசம் முழுசும் ஜெபம். இப்படி ஒவ்வொரு மாசம் ஜோமணி அடுத்த மாதம் ஒவ்வொரு கிராமத்தை சந்திக்க வேண்டும். நீங்களும் செய்யுங்க. நம்முடைய சில சபைகள் செய்யறதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நாகர்கோயில் சர்ச்சில் வாரந்தோறும் வேன்ல போய் கிராமங்களை சந்திக்கிறது எனக்கு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். இறங்கி செய்தா இன்றைக்கு வாசல் திறந்து இருக்கிறது. நீங்க கொஞ்சமாவது செய்யுங்க. 4 பேர் சேர்ந்து போக பாருங்க. ஒரு கிராமத்தையாவது ஒரு மாசம் சந்தியுங்கள். கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி செய்யணும், எப்படி போகணும், அப்படி இருந்தா சுயவறுப்புக்காரங்களை கூப்பிடுங்க. சுயவறுப்புல உள்ளவங்களை கூப்பிட்டா முதல்ல ஒரு தடவை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்க பிரதேச கூட்டிட்டு போய் பழக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது அடுத்தது தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம், ஊழியங்களை செய்யலாம். நான் வள்ளியூர்ல இருக்கும்போது இவங்க தான் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு எங்க மக்கள் இறங்கி வாரந்தோறும் செய்ய ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு சபையில. இப்படி நமக்கு அவங்க உதவி செய்வாங்க. நீங்க அதை செய்ய ஆரம்பிங்கள். என்னுடைய ஆசை இன்னைக்கு ஃபுல் காஸ்பல்ல 365 நாட்கள் ஒரு வருஷத்துல எல்லா நாளும் ஏதாவது ஒரு சபை உபவாசத்தில் இருக்கும். அப்படி ஒரு திட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு வகுத்திருக்கிறோம். தொடர் உபவாச ஜெபம் ஜனவரி 1 தொடங்கி டிசம்பர் 31 வரைக்கும் ஒரே நாள் பல சபைகளும் ஜெபிப்பாங்க. ஆனா ரவுண்ட் த இயர் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வேஸ்ட் இல்லாம எல்லா நாளும் ஏதாவது ஒரு சபை ஜெபிச்சுட்டே இருக்கும். அப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அந்த ஜெபங்கள்னால தான் இந்த ஊழியங்கள் நிலை நிற்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி 365 நாட்களும் ஃபுல் காஸ்பல்ல ஏதாவது ஒரு சபையின் சார்பில் ஒரு குழு களத்தில் நின்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் சீக்கிரமாய் நடக்க வேண்டும். இந்த வருஷத்துல நீங்க ஆரம்பிங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள கர்த்தருக்கு சித்தமானா 365 டேஸ் செய்கிறதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியங்களை பெருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Glory, hallelujah, hallelujah. எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி ரொம்ப அருமையாய் படங்களோடு உங்களுக்கு காட்டினார்கள். எங்களுக்கு தான் படங்களை பார்க்க வாய்ப்பு இல்லை. இனி இங்க ஒண்ணு வைக்கணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் மிக சிறப்பானது. அதை குறித்து தெளிவாய் சொன்னார்கள். அதை நான் திறன்னுவின் ஊழியம் என்று கூறுவேன். திறன்னுவின் ஊழியம். அப்போஸ்தலர் 19:9 வாசியுங்கள். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனின்று என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். பவுல் ஒரு பள்ளிக்கூடத்தை தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு களமாக பயன்படுத்தின சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். திறனுவினுடைய ஊழியத்தை பாருங்கள். திறனு ஒரு வித்தியாசாலை பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த பள்ளிக்கூடம் மக்களுக்கு கல்வி ஒளி கொடுக்கின்ற பள்ளிக்கூடம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக அது சுவிசேஷ ஒளியும் கூட கொடுக்கிற பள்ளிக்கூடமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. வேதாகமத்திலே இது சிறப்பான ஒரு குறிப்பு. இன்றைக்கு நாம் கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கிறோம் என்றால், ஒன்று, நம்முடைய பிள்ளைகள் கல்வி ஒளி பெற வேண்டும். 2, அதனூடாக தானாக அவர்கள் சுவிசேஷ ஒளி பெறுவார்கள். அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த ஃபுல் காஸ்பல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இதிலே தேவ மக்கள் ஒத்துழைப்பீர்களாக. இங்கே உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கும் போது அங்க வேலைக்கு வாங்க. அங்க வாங்க, உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, சம்பளம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வாழ்வும் அங்க நடக்கும், இந்த ஊழியமும் நடக்கும். நம்ம நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டலாம். ஆகவே இந்த மாதிரி சேவைக்காகவும் உங்கள் பிள்ளைகளை எழுப்புங்கள், அடிக்கடி சொல்லிக் கொடுங்கள். டீச்சிங் ஜாபுக்காக வரலாம். ஏன்னா சவுத் இந்தியன் டீச்சர்ஸ் ரொம்ப விரும்புறாங்க. இங்கிலீஷ் டீச்சிங் வேணும், அதுவும் சவுத் இந்தியன் டீச்சர் வந்து டீச் பண்ணணும். அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம். அதனால இங்கிருந்து போறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் எங்களை அணுகுங்கள், அந்த போர்டை அணுகுங்கள். உங்களுக்கு அந்த காரியங்கள் வாய்ப்பு வரும் பொழுது வாசல்கள் திறக்கும். மட்டுமல்ல, ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷம்.
இந்த பிள்ளைகளுக்கு இங்க இருக்கிற சிலர் 500 ரூபாய் மாசந்தோறும் கொடுக்குறீங்க, ஒரு பிள்ளைக்கு 500 ரூபாய். அதனால வாழ்க்கையில படிப்பை இழக்கின்ற பிள்ளைகள் இன்னைக்கு படிப்பை பெற தொடங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த சமுதாயத்தையும் மறுரூபமாக்குகிற ஒரு நல்ல ஊழியம் அங்கே நடக்கிறது. ஆகையினால் இந்த சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம், இந்த சென்ஸ் மாணவர்களுக்கான உதவி திட்டத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மாதம் 500 ரூபாய் கொடுத்தா வாழ்க்கையிலே கல்வி காணாத, பள்ளிக்கூடத்தினுடைய கூரைக்குள் வராத ஒரு பிள்ளை உங்களுடைய 500 ரூபாவினால பள்ளிக்கூடத்தில் வரும், கல்வியாளனாய் மாறும். அல்லேலூயா. அங்கே போய் அந்த டைரக்டரோடு கரஸ்பாண்டன்டோடு நான் உட்கார்ந்து பேசின பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய தரிசனம். எங்க சென்ஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து கலெக்டர்ஸ் எழும்பணும், டாக்டர்ஸ் எழும்பணும், இன்ஜினியர்ஸ் எழும்பணும், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எழும்பணும் சொல்லி ரொம்ப வாஞ்சையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்த பிள்ளைகள் நாளைக்கு PhD டாக்டர்ஸா எழும்ப போகிறார்கள். ஆமென். வயல்ல வேலை பார்த்து சாணி வரட்டி தட்டிக்கிட்டு இருந்த பிள்ளைகள் நாளைக்கு இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸா எழும்ப போகிறார்கள். ஆமென். நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய இந்த அருமையான ஊழியத்தினாலே நாம் மாதந்தோறும் கொடுக்கிற அந்த 500 ரூபாய் உதவி தொகையினால. அல்லேலூயா. இனி ஒரு 10 வருஷம் தாண்டி பாருங்க, வருகை தாமதிக்கும் என்றால் அந்த பிலிபித் ஏரியாவை மறுரூபம் ஆயிடும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்வார். பள்ளிக்கூடங்களால் இந்தியாவில் மிஷனரி பணி சிறப்பாக நடந்திருக்கிறது. அது பெரிய சாட்சி. நமக்கும் கிருபையாய் தேவன் தந்திருக்கிறார். பெருக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 11ஆவதாக பிரேயர் மினிஸ்ட்ரி, கெத்சமனே ஊழியம், ஜெப ஊழியம். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் சொன்னார். 3 பேரை ஜெபிக்கும்படி ஏவினார். அங்கே கெத்சமனையிலே இயேசு ஆரம்பித்து விட்ட ஸ்பார்க் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் ஒரு தீப்பொறி, அதுதான் அப்போஸ்தலர் காலத்திலே எருசலேம் சபையில் பற்றி எரிந்தது. அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த இடம் அசைந்தது. அவர்கள் வீட்டில் கூடி ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன. பெரிய பெரிய அற்புதங்கள். எருசலேமிலிருந்து புறப்பட்டு போன எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கெத்சமனையிலே ஸ்பார்க் பண்ணின அந்த லைட், அந்த அக்கினி, ஜெப அக்கினி, அது அப்போஸ்தலர் சபையிலே விழுந்தது. அல்லேலூயா. பவுல் போன இடமெல்லாம் ஜெபத்தை பற்ற வைத்துக் கொண்டிருந்தான். பிலிப்பியிலே ஆற்றோரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். கடற்கரையிலே ஜெபித்தார். கிடைக்கும் இடமெல்லாம் பவுல் கூடி ஜெபித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் ஜெபங்கள் இந்திய தேசத்துக்கு தேவை. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, சபையில் நடக்கும் ஜெபங்களோடு திருப்தி படவே கூடாது. உங்கள் வீடுகளிலே, தோட்டங்களிலே, கடற்கரைகளிலே, ஆற்றோரங்களிலே, மலைகளிலே, பாறைகளிலே 4 பேர் 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியிலே கூடி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு பிரேயர் பாயிண்ட்ஸே வைக்க கூடாது. வட்டமா கூடி இருக்கணும். ஆவில நிரம்பி ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே அக்கினி அனல் மூட்டப்படும். ஆமென். எழுப்புதல் அங்கேதான் ஆரம்பமாகும். இவான் ராபர்ட்ஸும் சிறு கூட்டமும் ஜெபித்த ஜெபம் வேல்ஸ் நாட்டிலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. ஆமென். இப்படிப்பட்ட குழு ஜெபங்கள் பெரிய எழுப்புதலை தேசத்திலே சபைகளுக்குள்ளே கொண்டு வரும். இந்த நாட்கள் அதை உற்சாகப்படுத்துகிறோம். வீடுகள் தோறும் செய்யுங்க. பாஸ்டர்ஸ் அதை உற்சாகப்படுத்தி விடுங்க, செய்யட்டும். மக்கள் கூடி ஜெபிக்கட்டும். அந்த வீட்டின் விடுதலைக்காக, அந்த ஏரியாவின் விடுதலைக்காக, தேசத்தின் விடுதலைக்காக, சபைகளின் விடுதலைக்காக ஜெபிக்கட்டும். ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆற்றோரங்கள் எல்லாம் என்ன இருக்கு? ஆற்றோரங்கள்ல பாலத்துக்கு அடியில எல்லாம் என்ன இருக்குது? விபத்துகளை உண்டு பண்ணுகிற சாதனங்கள் இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியவில்லையா? பாலத்துக்கு அடியில, ரோட்ல, ஒவ்வொரு டேர்னிங்ல விபத்துல கொண்டு போடுறதுக்குள்ள சாதனங்கள் இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. இதையெல்லாம் முறியடிக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள். அல்லேலூயா. எத்தனை இன்னுயிர்கள் இல்லாமல் போகிறது. யார் இதை தடுத்து நிறுத்துவார்கள்? ஜெபிக்க தெரிந்த நீ
ஜெபிக்காமல் மௌனமா இருந்தால், எத்தனையோ காரியத்துக்காய் 4 பேரை கூட்டி காரியம் நடத்த தெரிந்த நீ தேசத்தின் எழுப்புதலுக்காய் 4 பேரை கூட்டி ஜெபிக்காமல் இருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் இந்தியாவுக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். உணர்ந்து கொள்வீர்களாக. நல்லா ஜெபிக்கணும். ஆற்றோரங்கள்ல ஜெபம் தேவை, பாறைகள் எல்லாம் ஜெபம் தேவை. எல்லாம் அந்தகார வல்லமைகள் ஓட்டம் பிடிக்கணும். அல்லேலூயா. சபைகள் எல்லாம் இரவு கூடி வந்து ஜெபம்ங்க, மாறி மாறி ஜெபிங்க. யுவர் எக்ஸ்ட்ரா டைம் ஆக்டிவிட்டியே பிரேயரா மாறட்டும். உங்களுடைய அந்த மிஞ்சின மீதி கிடைக்கிற நேரத்தில் உள்ள செயல்பாடு ஜபமாக மாறட்டும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். கூடி இருந்து அஜெண்டாவே வைக்க கூடாது, பிரேயர் பாயிண்டே வேண்டாம். கூடி இருந்து பாடி ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் நடத்துவார். அங்க எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. தரிசனங்கள் கிடைக்கும், திட்டங்கள் கிடைக்கும். தயவு செய்து செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆல் நைட் பிரேயர் புதுசா ஆரம்பிக்கிறோம். அந்தந்த சென்டர்ல ஆல் நைட் பிரேயர் வரும்போது அந்தந்த சர்க்கிள் எல்லா சர்ச்சஸும் வரணும். மற்றபடி குமரி மாவட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து கூடுங்கள். அது ஆசீர்வாதம். உங்களுக்கு ஃபுல்லா இருக்க முடியாட்டா பரவாயில்லங்க, 10 மணிக்கு வாங்க, ஒரு 1 மணி 2 மணிக்கு போனா கூட போங்க, தப்பு இல்லை. அவ்வளவு நேரமாவது ஜெபிக்கணும். முழுவதும் இருப்பது மிக பாக்கியம். அல்லேலூயா. சிலருக்கு பிந்தி தான் வர முடியும். 12 மணிக்கு வாங்க, 4 மணி வரை இருந்துட்டு போங்க, போதும், வந்துட்டு போங்க. ஜெபம் ஆசீர்வாதமானது. இந்த ஜெபங்களால் கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சண்டே சர்வீசஸ்ல எல்லாம் ஆராதனை முடிச்சு பிரசங்கம், இதுக்கு இடையில கொஞ்சம் நிகழ்ச்சி நடக்கும், சாட்சி அறிவிப்பு எல்லாம் நடக்கும். இதுல ஒரு ஜெபம் தேசத்தின் எழுப்புதலுக்காக. அல்லேலூயா. டெய்லி எல்லா சண்டே ஒரு சின்ன ஜெபம். இதை ரெகுலரா பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை எல்லாரும் ஜெபத்துக்கு வர்றது இல்லை. சண்டே சர்வீஸ்ல ஒரு அதோடு பார்லமெண்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதையும் சேர்த்து ஜோமனும். ஜோமனிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா. பிரேயர் மினிஸ்ட்ரிக்காக நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற வருஷத்தில் அந்த அக்கினி பற்றி பிடிப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக, ஆனால் மிக முக்கியமாக, ரிட்ரீட் சென்டர் போர்டு, ஆபிரகாமின் ஊழியம், விசுவாசிகளின் தந்தையாகிய ஆபிரகாமின் ஊழியம். ஆதியாகமம் 13:14 முதல் 17 வரை கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ கண்களை ஏறெடுத்துப்பா, அந்த பூமியெல்லாம் உனக்கு தருவேன். நீ கால் மிதித்து நடந்து திரி, அதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல இன்று வரைக்கும் இஸ்ரவேல் நாடு அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல நாம் எல்லாம் பரம கானானை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம நோக்கத்துல அதுதான் முக்கியம். அதை விட்டு நம்ம வலது போறோம் இடது போறோம் சாயவே இல்லை, சாயவே மாட்டோம். அல்லேலூயா. ஆனா அந்த கானான் பயணத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக கொஞ்சம் பூமிக்குரிய கொஞ்சம் இடங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் நல்லா நடத்தணும்னா கொஞ்சம் விஸ்தாரமான இடம் வேண்டும். இந்த கட்டடத்துக்குள்ள இருந்து எவ்வளவு நெருக்கத்துல ஒரு மே மாச கன்வென்ஷன் நடத்துறோம். வெளியே கால் வச்சா பஸ்காரன் வேகமா வாரான். என்ன, மக்களுக்கு ஃப்ரீயா இருக்க முடியல. இப்படி எல்லாம் கஷ்டத்தோட நடத்துறோம். இதுக்கு பயந்தே நிறைய பேர் வர்றதும் கிடையாது. ஆனா ஒரு விஸ்தாரமான இடம், அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆளுகள் நிறைய இடத்த கால் மிதிச்சுட்டாங்க. நிறைய தோட்டங்கள்ல போய் என்ன செய்யிட்டாங்க, கால் மிதிச்சுட்டாங்க. நிறைய மலைகள்ல கால் மிதிச்சுட்டாங்க. நானும் அவங்க கூட சில இடங்கள்ல போய் கால் மிதிச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை கர்த்தர் தரப்போகிறாரோ தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாய் தரப்போகிறார். அல்லேலூயா. கால் மிதிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாரும் அது ஒரு சந்தோஷமா. குமரி மாவட்டத்துல எந்த இடத்துல ஆண்டவர் தர சித்தமா இருக்கிறாரோ அதை வாங்கணும். ஆமென். ஏன்னா இங்க ஒண்ணு தேவை. அதனால அப்படி ஒண்ணுதான் பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்துல எல்லாம் பாக்குறோம், ராக்கெட் வேகத்துல வேலை போயிட்டே இருக்கு. அதனால கர்த்தர் நினைச்சா தருவார். ஆனா அவர் சுத்தமான இடத்துக்காக ஜெபம் பண்ணி இப்ப கொஞ்சம் அகல கால் வைத்து சுற்றி எங்கேயா கிடைக்குமா பார்த்துட்டே இருக்கிறோம். எங்க கிடைத்தாலும் சரி சந்தோஷமாய் நாம் சேர்ந்து சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆகவே இப்படிப்பட்ட அருமையான ஊழியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். எழும்புவோம். இன்னைக்கு தான் நான் பிரசங்கம் இவ்வளவு நேரம் எடுத்தேன். அடுத்த கர்த்தர் சித்தமானா வருகை தாமதிச்சா அடுத்து கரெக்டா 2 மணிக்கு முடிச்சிருவோம். அடுத்த பிரைஸ் என்ன, ஏன்னா இது 12 தொடங்கினால முடிக்க இடையில விட முடியாது. அதனால பயந்துராதீங்க. எல்லா வருஷம் இப்படி 12 சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இந்த ஊழியங்கள் மேல் ஒரு புது கிருபை இறங்கும்படியாய். ஆமென். நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓலபா ஷபலபா கபலா தீரபலபா கபரபா சந்துனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் துதிக்கிற இந்த வேளையில் புதிய அபிஷேகம் இறங்கட்டும், புதிய கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு போர்டு சேர்மன் மேல, ஒவ்வொரு போர்டு செக்ரட்டரிஸ் மேல, ஒவ்வொரு போர்டு ட்ரெஷரர்ஸ் மேல, ஒவ்வொரு போர்டு மெம்பர்ஸ் மேல புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நல்ல நல்ல கரங்களை தட்டி துதிப்போமாக, கரங்களை தட்டி துதிப்போமாக. ஓலபா காதாரபா சந்துனமா லிபாபா பாபா ரபலபா சந்துனமா தல கபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். புதிய திட்டங்களை தாரும். உமது ஞானத்தினால் நிரப்பும், உமது அபிஷேகத்தால் நிரப்பும், உமது வல்லமையால் நிரப்பும். ஓ, புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எல்லா திட்டங்களை அங்கீகரிக்கிற தேவன், உம்முடைய கிரியைகளை எங்கள் மூலம் பலமாய் செய்கிற தேவன், தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற மகிமை உள்ள தெய்வம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். Oh, glory to Jesus. அப்படியே எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மேல புதிய கிருபை இறங்குவதாக. சர்க்கிள் லீடர்ஸ் மேல கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக. சர்ச்சுகளிலே இதுக்காய் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். இதனுடைய யூனிட்டுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேல் கிருபை இறங்கட்டும். இதிலே பயனாளிகளாய் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலையும் தேவ ஆசீர்வாதம் இறங்குவதாக, தேவ கிருபை இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ, அவர்கள் மேல் முத்திரை போடோ. ஆமென், ஹல்லேலூயா. கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ, அவர்களை விருத்தி அடைய பண்ணோ. ஆமென். உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ, தீர்க்காயுளும் சுகமும் பலனும் கொடு. ஹல்லேலூயா. இதற்காக கூடி கூடி வருகிறார்களே, அந்த பிள்ளைகள் அத்தனை பேரை ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய நல் மனதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஓ, இதை குறித்து சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லும்படியாய் நினைப்பூட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துவீராக. இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Glory to Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen, amen, amen.